ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு அனுபவத்தை தான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லலான் இருக்கேன். ஒரு தெய்வத்தையோ அல்லது ஒரு மகானையோ இவரது திருவடிகளை பற்றி கொண்டால் நிச்சயம் நாம் காப்பாற்றப்படுவோம்னு நம்பணும். நம்பினால்தான் தெய்வங்களும் மகான்களும் மனம் இறங்குவார்கள். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற இந்த அனுபவத்தில் வர உமா மகேஸ்வரன் என்பவரோட கதை வேறு மாதிரி. யார் இந்த உமா மகேஸ்வரன்? பெரியவா மீது பக்தி கொண்ட குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் குடும்பத்தினருக்கு இருந்த பக்தி இவருக்கு இல்லை. ஆரம்பத்திலிருந்தே பெரியவா மீது நம்பிக்கை இவருக்கு வரலை. பெரியவா மட்டும் என்றில்லை, ஆன்மீகத்தின் மீதே அவருக்கு விருப்பம் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. கோவில், குளம், பூஜை என்று ஆன்மீகம் தொடர்பான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஏனோ அதை வேண்டாத ஒன்றாக பார்ப்பார். இவரோட தந்தை அதீத பக்தி கொண்டவர். பெரியவா பக்தி அதிகம். வீட்டிலேயே நிறைய பூஜைகள் செய்வார். அப்பெல்லாம் தன்னுடைய துணைக்கு உமா மகேஸ்வரனை கூட்டிக் கொண்டு பக்கத்தில் உட்காந்து வச்சுப்பார். பூஜையின் போது தனக்கு ஏற்படும் சிறு சிறு தேவைகளுக்கு உதவி வேண்டுங்கிறதுக்காக உமா மகேஸ்வரனை பயன்படுத்திப்பார். குடும்பமே மகா பெரிவாளை கொண்டாடும் போது இவர் மட்டும் அதற்கு நேர்மாறு. அவர் ஒரு சந்நியாசி. அவரால் பலரும் பலனடைகிறார்கள் என்ற அளவில் உமா மகேஸ்வரனுக்கு ஒரு திருப்தி இருந்ததே தவிர தான் கொண்டிருக்கிற கொள்கையில் மாற்று கருத்து இருந்ததில்லை. ஒரு முறை தனது தந்தை மற்றும் சகோதரனுடன் காஞ்சி ஸ்ரீமடத்துக்கு சென்றார் உமா மகேஸ்வரன். சென்றார் என்று சொல்வதை விட வற்புறுத்தி அழைத்து செல்லப்பட்டார் என்பதுதான் உண்மை. 1986 வருடம் ஜனவரி மாதம் 1 தேதி கூட்டமான கூட்டம் காஞ்சி ஸ்ரீமடத்தில். மகாபெரிவாளுக்கு அப்போது 92 வயசு. அகலமான ஒரு ஆசனத்தில் பரபிரம்ம ஸ்வரூபமாக அமர்ந்திருந்தார். முதுமை, பார்வை குறைபாடுன்னு எல்லாம் சேர்ந்து இருந்தது. ஆனாலும் அவரது அருளை பெறணும்னு திரளான பக்தர்கள் தரிசனத்துக்காக வரிசையில் நின்றுருந்தார். அந்த வரிசையில் உமா மகேஸ்வரன் குடும்பத்தினரும் இணைந்து கொண்டார்கள். பெரியவா அமர்ந்திருந்த இடத்துக்கும் பக்தர்கள் நின்று கொண்டிருந்த இடத்துக்கும் சுமார் 10 அடி இடைவெளி காணப்பட்டது. பக்தர்கள் யாரும் அன்னைக்கு பெரியவா பக்கத்தில் அனுமதிக்கப்படலை. ஒரு நீளமான கயிற்று தடுப்பை ஒட்டி பக்தர்கள் வந்துட்டிருந்தார். தொலைவில் தென்படும் பெரியவாளை நமஸ்கரித்து சென்று கொண்டிருந்தனர். கயிற்றுக்கு உள்ளும் வெளியேயும் கைங்கரியம் செய்கிற சிப்பந்திகள் காணப்பட்டார்கள். பெரியவாளுக்கு வெகு அருகே தரையில் ஒரு சிப்பந்தி அமர்ந்திருந்தார். வரிசையில் வர பக்தர்கள் ஏதாவது முக்கியமான விவரங்களை பெரியவா கிட்ட தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டா அவ சொல்கிற தகவலை கேட்டு அதை அப்படியே பெரியவாளிடம் ஒப்புவித்து கொண்டிருந்தார். தவிர சிலரை பார்த்த மாத்திரத்தில் இவா யார், எங்கேருந்து வரான்னு பெரியவா ஜாடையில் கேட்டால் சம்பந்தப்பட்ட அந்த குடும்பத்தினரிடம் அவற்றை கேட்டு சொல்லவும் செய்தார் அந்த சிப்பந்தி. வரிசையில் போயிட்டு இருந்த பல பேரும் நான் இன்னாருடைய பேரன், இன்னாருடைய கொள்ளு பேரன், சொந்த ஊர் இன்னதுன்னு நீட்டி முழக்கி தங்களோட குடும்ப விவரங்களை உருக்கமாக சொல்லியபடி இருந்தனர். கொஞ்சம் தள்ளி வரிசையில் பின்னால் வந்துட்டு இருந்த உமா மகேஸ்வரனுக்கு இது ஏகப்பட்ட எரிச்சலை கொடுத்தது. இவர் யாருடைய பேரனாக இருந்தால் என்ன, யாருடைய கொள்ளு பேரனாக இருந்தால் என்ன, எந்த ஊராக இருந்தால் என்ன, இப்படி இவர்கள் ஒவ்வொரும் சொல்கிற விவரம் வயதான அவருக்கு கேட்க போகிறதா அல்லது புரியத்தான் போகிறதா? பெரியவாளுக்கோ வயது 90 தாண்டி விட்டது. இதெல்லாம் அவருக்கு புரியுமா? தரிசிக்க வருகிற பக்தர்கள் தரிசனம் முடிந்ததா, நகர்ந்தோமா, அடுத்தவர்களுக்கு வழி விட்டோமான்னு இல்லாமல் ஏன் தான் இப்படி நேரத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்களோன்னு ஏகத்துக்கும் சலிப்படைந்தார். கூட்டமும் குறையிற வழியாக தெரியல. அதிக கூட்டம் காரணமாக உமா மகேஸ்வரனுக்கு வெறுப்பு அதிகமானது. அப்பாவின் வற்புறுத்தலால் இன்று இங்கே வந்து சிக்கி கொண்டோமேன்னு தன்னைத்தானே நொந்து கொண்டார். உமா மகேஸ்வரனுக்கு பெரியவா பக்தி இல்லாமல் இப்படிப்பட்ட மனநிலையில் இருந்தாலும் அவரது முன்னோர்களுக்கும் காஞ்சி ஸ்ரீமடத்துக்குமான தொடர்புகள் அதிகம். உமா மகேஸ்வரனது கொள்ளுத்தாத்தா பெயர் உமா மகேஸ்வர சாஸ்திரிகள். சமஸ்கிருதத்தில் மிகப்பெரிய பண்டிதர். பெரியவாளை விட ஒரு சில வயது மூத்தவர்.
அப்போது சிதம்பரத்துக்கு அருகே உள்ள காட்டுமன்னார் கோவிலில் வசித்து வந்தார் உமா மகேஸ்வர சாஸ்திரிகள். ஸ்ரீமடத்துக்கு வரும் சமஸ்கிருத கடிதங்களில் ஏதேனும் சந்தேகம் விளக்கம் தேவைப்பட்டால் அவற்றை சாஸ்திரிகளுக்கு அனுப்பச் சொல்லுவார் பெரியவா. ஸ்ரீமடத்தில் இருக்கிற சிப்பந்திகளும் அந்த கடிதங்களை அப்படியே காட்டுமன்னார் கோவிலுக்கு அனுப்பி வைப்பார்கள். அந்த கடிதங்களை படித்து பெரியவா என்ன கேட்டிருக்கிறாரோ அதன்படி பதில் அனுப்புவார் சாஸ்திரிகள். மிகவும் திறமையான உமா மகேஸ்வர சாஸ்திரிகள் புலமை மீது பெரியவாளுக்கு அப்படி ஒரு பெருமிதம். நமக்கு மிகவும் வேண்டப்பட்டவர் என்றால் அவருக்கு ஏதேனும் ஒரு பட்டப்பெயரை செல்லமாக சூட்டுவோம் அல்லவா? அதுபோல் உமா மகேஸ்வர சாஸ்திரிகளுக்கு பெரியவா ஒரு பட்டப்பெயர் சூட்டியிருந்தார். கிரகன் கயா என்பது அந்த பெயர். இதற்கு பொருள் என்றால் கிரகணம் போய்விட்டது என்று கொள்ளலாம். கிரகணம் என்பது மறைப்பது, கயா என்றால் அகன்று விட்டது. ஒருவரை பிடித்த கிரகணம் அகன்று விட்டது, கிரகண பீடை என்பார்கள். கிரகணம் என்பது தோஷம், அது அகன்றால் எல்லோருக்கும் தெளிவு. என்ன காரணத்தால் மகா பெரிவா இப்படி ஒரு பெயரை உமா மகேஸ்வர சாஸ்திரிகளுக்கு வைத்தார் என்பது சாஸ்திரிகள் குடும்பத்தில் யாருக்கும் தெரியாது. ஆனால் பெரியவா வைத்ததன் காரணமாக இது நிச்சயம் ஒரு மரியாதைக்குரிய பெயராகத்தான் இருக்கும் என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஆம், ஒருவரை பிடித்த பீடை அழிய வேண்டும் என்றால் உமா மகேஸ்வர சாஸ்திரிகளை அணுக வேண்டும் என்ற பொருளில் கூட பெரியவா இப்படி வைத்திருக்கலாம். இத்தகைய பெயர் பெற்ற சாஸ்திரிகள் 1959 இறந்து போனார். அவர் நினைவாகத்தான் கொள்ளு பேரனுக்கு உமா மகேஸ்வரன் என்று பெயர் வைத்தார்கள். எப்பேற்பட்ட சிறப்பு கொண்ட கொள்ளு தாத்தா! அவரது கொள்ளு பேரன் மகா பெரிவா மீது மரியாதை இல்லாதவர். இதோ வரிசை நகர்ந்து கொண்டிருக்கிறது. தரிசனத்துக்காக வரிசையில் மெல்ல மெல்ல நகர்ந்து வந்து கொண்டிருந்த பக்தர்கள் பெரியவாளை நெருங்கியதும் நமஸ்கரித்தார்கள். இப்போது பெரியவாளுக்கு அருகே நின்று கொண்டிருப்பது உமா மகேஸ்வரன் தான். அவரை ஒட்டி அவருக்கு பின்னால் தகப்பனாரும் சகோதரனும். பெரியவா மீது நம்பிக்கை இல்லை என்றாலும் பக்தி பரம்பரையில் வந்த நாம் பெரியவாளுக்கு நமஸ்காரம் சொல்லாமல் இருக்கக்கூடாது என்கிற மரியாதை நிமித்தம் உணர்ந்து தன் இரு கைகளையும் கூப்பி மகானை பார்த்து ஒரு நமஸ்காரம் சும்மா ஒப்புக்கு சொன்னார். தனக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கும் உமா மகேஸ்வரனை ஒரு சில வினாடிகள் பார்வையால் ஊடுருவிய பெரியவா எதுவும் பேசாமல் அவரது தந்தையின் பக்கம் பார்வையை திருப்பினார். மகானின் பார்வை தன் மீது விழுவதை பார்த்த தந்தை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்து எழுந்தார். காட்டுமன்னார் கோவில் கிரகன்கயா பிச்சு சாஸ்திரிகளோட பேரன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். பெரியவா முகத்தில் ஒரு புன்னகை. அவரை பார்த்து தன் வலக்கரம் உயர்த்தி ஆசிகளை வழங்கினார். ஆனால் உமா மகேஸ்வரனின் முகத்தில் கோபம் ஏகத்துக்கும் கொப்பளிக்க ஆரம்பித்தது. காரணம், பெரியவா ஏதும் கேட்காமலேயே தானாக முன்வந்து தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டதுதான். மகனை பற்றி நன்கு தெரிந்திருந்த காரணத்தால் அவர் இதை பொருட்படுத்தவில்லை. அதோடு, அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாதுரா, நாமெல்லாம் நல்ல காரியம் செஞ்சுட்டு வரோம். பெரியவா மேலே பக்தினா இப்படித்தான் அறிமுகப்படுத்திக்கணும். அவர் கேட்கலன்னா கூட சொல்லணும், அதுதான் முறை என்றார் தந்தை உமா மகேஸ்வரன் காதில் கிசுகிசுப்பாக. ஆனாலும் உமா மகேஸ்வரனின் கோபம் தணியவில்லை. தந்தையை பார்ப்பதையும் பெரியவாளை பார்ப்பதையும் அப்போதைக்கு தவிர்த்தார். தந்தை தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டது உமா மகேஸ்வரனுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் இதன் மூலம் இன்று அவருக்கு ஒரு கூடுதல் தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது தன் கொள்ளு தாத்தாவின் பெயர் உமா மகேஸ்வர சாஸ்திரிகள் என்று தெரியும். ஆனால் அவருக்கு பிச்சு சாஸ்திரிகள் என்கிற இன்னொரு பெயரும் உண்டு என்பது இப்போதுதான் தெரிய வந்திருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தானே வியந்து போகிற ஒரு சம்பவம் இதே திருச்சந்நிதியில் நடக்கப் போகிறது என்பது உமா மகேஸ்வரனுக்கு அப்போது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆம், பெரியவா சன்னதியில் அடுத்தடுத்து என்னென்ன நிகழப்போகின்றன என்பதை அந்த மகானை தவிர்த்து வேறு யார் அறிவார்? தன் பக்கத்தில் இருந்த சிப்பந்தியை பார்வையால் ஏறிட்ட பெரியவா, அவன் யாராம் என்றார் உமா மகேஸ்வரனை ஜாடை காண்பித்து. தன்னை கை காட்டிதான் பெரியவா விசாரிக்கிறார் என்பது
உமா மகேஸ்வரனுக்கு தெளிவாக புரிந்துவிட்டது. இத்தகைய சூழ்நிலை அவருக்குள் ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. தன்னை பற்றி இந்த சிப்பந்தி பெரியவாளிடம் என்ன பதில் சொல்லப் போகிறார் என்பதை கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தார். ஒரு சில வினாடிகள் கழித்து பெரியவாளை பார்த்து, காட்டு மன்னார் கோவில் பிச்சு சாஸ்திரிகளோட பேரனாம் என்றார் சிப்பந்தி பவ்யமாக. உடனே பெரியவா, இவனும் உமா மகேஸ்வரன் தானே அப்படின்னு ஒரு புன்னகையோடு கேட்டு அவரை பார்த்து தன் வலக்கையை உயர்த்தினார். மெய் சிலிர்த்து போனார் உமா மகேஸ்வரன். தன்னுடைய தந்தை ஏதும் சொல்லாமலே தன் பெயர் எப்படி தெரியும் என்கிற பிரமிப்பு ஒரு புறம், இன்னொரு புறம் இவனும் உமா மகேஸ்வரன் தானே என்றால் தனது கொள்ளு தாத்தாவை பெரியவா நினைவில் வைத்திருக்கிறாரா? அதற்கான விடையும் அடுத்த வினாடியே கிடைத்தது. அந்த பரபிரமம் தன் பக்கத்தில் இருந்த சிப்பந்தியை பார்த்து அடுத்து சொன்னதுதான் மேலும் ஆச்சரியம். எனக்கு 2 உமா மகேஸ்வரன்களையும் தெரியும். இவனோட கொள்ளு தாத்தா பேரு தான் இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருசா சிரிக்கிறார் பெரியவா. அவ்வளவுதான். உடைந்த கண்ணாடி செதில்கள் போல உமா மகேஸ்வரன் நொறுங்கி போயிட்டார். அதுவரை அவரிடம் இருந்த அகங்காரம், மமதை, அஞ்ஞானம் எல்லாமே க்ஷண நேரத்தில் ஒன்று ஒன்றா அகன்றது. உமா மகேஸ்வரன் கண்களிலிருந்து தாரை தாரையாக நீர் வடிந்தது. அவருடைய தந்தை இந்த காட்சிகளை பார்த்து பூரிப்பு மேலோங்க அமைதியாக விலகியே நின்றார். இதைத்தானே பல நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்தார். தன் 2 கைகளையும் உயரே கூப்பி பக்தியோடு பெரியவாளை வணங்கினார் உமா மகேஸ்வரன். வேறறுந்த மரம் போல தரையில் விழுந்து நமஸ்கரித்தார். பிறகு கலங்கும் கண்களுடன் பெரியவாளை பார்த்து கூப்பிய கைகள் அப்படியே இருந்தன. என்னுடைய கொள்ளுத்தாத்தா இறந்து போய் 27 வருடங்கள் ஆகின்றன. இந்த இடைப்பட்ட காலத்தில் எத்தனையோ யாத்திரை சென்றிருப்பார் பெரியவா. ஆயிரக்கணக்கான பக்தர்களை பார்த்திருப்பார். எத்தனையோ சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி என்னோட கொள்ளுத்தாத்தா பேரை அட்சர சுத்தமாக அவராகவே சொல்கிறார். இவர் மகான் அல்ல, நடமாடும் தெய்வம், நான் வணங்க வேண்டிய தெய்வம் என்று மனசுக்குள் சொல்லியவாறே மீண்டும் நமஸ்காரம் செய்தார் உமா மகேஸ்வரன். ஒரு புன்னகையோடு இவர்களுக்கு பிரசாதம் தந்து அனுப்பினார் பெரியவா. தான் மறுபிறவி எடுத்தது போல உணர்ந்தார் உமா மகேஸ்வரன். இதுக்கப்புறம் மகா பெரியவா தரிசனத்துக்காக அடிக்கடி வந்தார் உமா மகேஸ்வரன். ஒவ்வொரு முறை பெரியவா தரிசனத்தின் போதும் அதிசயங்களும் அற்புதங்களும் தனிப்பட்ட முறையில் அவருக்கு நடக்கத்தான் செய்தன. உமா மகேஸ்வரனுக்கு ஏற்பட்ட இன்னொரு சிலிர்ப்பான நிகழ்வை நான் அடுத்த பகுதியில் சொல்கிறேன். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம்.